சுவாமி விபுலானந்த அழகியல் கற்கைகள் நிர்வாகத்தின் திரைப்பட சங்கத்தின் ஏற்பாட்டில் திரைப்பட திரையிடல் மற்றும் கலந்துரையாடல் நிகழ்வானது 21/8/2025 அன்று சுவாமி விபுலானந்த அழகியல் கற்கைகள் நிர்வாக ராசுதுரை அரங்கில் இடம்பெற்றது. சுவாமி விபுலானந்த அழகியல் கற்கைகள் நிர்வாக பணிப்பாளர் பேராசிரியர் புளோரன்ஸ் பாரதி கென்னடி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் தலைமை விருந்தினராக கொழும்பு சுவாமி விவேகானந்தா கலாச்சார மையத்தின் பணிப்பாளர் பேராசிரியர் டாக்டர் அங்குரன் டாட்டா கலந்து கொண்டார். சுவாமி விபுலானந்த அழகியல் கற்கைகள் நிர்வாக மூத்த விரிவுரையாளர் கே. திருச்செந்தூரனின் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற நிகழ்வில் அருண்குமாரின் இயக்கத்தில் சித்தார்த்தின் தயாரிப்பில் உருவான சித்தா திரைப்படம் திரையிடப்பட்டது. தொடர்ந்து திரைப்படத்திற்கான அறிமுகத்தை சுவாமி விபுலானந்த அழகியல் கற்கைகள் நிர்வாக மூத்த விரிவுரையாளர் டாக்டர் ஏ. விமலராஜ் நிகழ்த்தியதுடன் திரைப்பட திரையிடல் கலந்துரையாடலுக்கான வசதியாளராக மூத்த விரிவுரையாளர் கே. திருச்செந்தூரன் செயற்பட்டார். நிகழ்வில் சுவாமி விபுலானந்த அழகியல் கற்கைகள் நிர்வாக மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு திரைப்படம் பற்றிய தமது கருத்துக்களையும் பகிர்ந்தனர். இந்த காலகட்டத்திலே திரைப்படம், திரையிடல், அதை பற்றிய கலந்துரையாடல் என்பவை கண்டிப்பாக எங்களுடைய இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே மாணவர்களாகிய நீங்கள் அனைவரும் ஒரு கிரேசியாக இருக்கிறது. இந்த காலத்திலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அநேக மாணவர்கள் தங்களுடைய கையடக்க தொலைபேசியினூடாகவே நிறைய ஃபிலிம்ஸை எடுக்கின்றதும் அந்த ஃபிலிம்ஸை போடுவதும் அதற்குள்ளால் அவங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதுமாக நிறைய விடயங்களை மாணவர்களாகிய இளைஞர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு கிரேசியான ஃபீல்டு இது. அவை இந்த ஃபீல்டுக்கும் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் தயார்படுத்த வேண்டும். ஆனால் கற்கை நெறிக்குள் நாங்கள் இன்னும் அதனை கொண்டு வரவில்லை. இருப்பினும் இந்த மாதிரியான விடயங்களை எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நோக்கத்தில் தான் இந்த ஃபிலிம் ஸ்கிரீனிங் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு சின்ன விடயங்களும் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். ஒரு சின்ன ஸ்டெப்ஸாக இருந்தாலும் நீண்ட பயணத்துக்கு அந்த ஸ்டெப்ஸ், அந்த அடியை எடுத்து வைப்பது தான் எங்களுக்கு மிக மிக பொருத்தமாக இருக்கும், நீண்ட பயணமாக இருந்தாலும் கூட. அவை அந்த வகையிலே நாங்கள் இந்த ஃபிலிம் ஸ்கிரீனிங்கை செய்து கொண்டிருக்கின்றோம். எங்கேயாவது இருக்கக்கூடிய எத்தனையோ மாணவர்களுக்கு இது கண்டிப்பாக பிரயோசனப்படும். அவர்களுடைய ஆளுமையை விருத்தி செய்யும். மிக மிக ஸ்டெடியான, ஸ்லோவான, மிக மிக தேவையான இந்த அடிகள், அதாவது இந்த ஸ்டெப்ஸ் எங்களை மிகவும் உறுதிப்படுத்த முடிய பர்சனாலிட்டியை வளர்த்துக் கொள்ளும். I hope that this one will be a beautiful screening. I have already shared a list, and we have also a couple of more Tamil films with us from Indian Panorama. I would like to request the coordinator of this Film Society of Swami Vivekananda Institute of Aesthetic Studies, if we can screen at least one film in every month, then I can provide you the films so that it can be screened for the students. And also we can do some master classes sometime, because it is drama and theatre is a very important component of your institute. 2023 சித்தா என்கின்ற இந்த படம் வெளிவந்திருந்தது. சித்தா என்பது பல பேருக்கு தெரியும். எங்களுடைய தமிழ் சொல்லாடல்களில் சித்தா என்பது சித்தப்பா என்கின்ற அந்த அடைமொழியை குறித்து நிற்கின்ற ஒரு பெயர். அந்த வகையில் தான் இந்த ஒரு சித்தப்பாவினுடைய ஒரு பாசத்தை வெளிக்காட்டுகின்ற ஒரு சொல்லுகின்ற படமாக இந்த படம் அமைந்திருக்கின்றது. தமிழ்நாட்டில் பழனி பகுதியில் படமாக்கப்பட்ட, பழனியிலேயே களமாக கொண்ட ஒரு கதை சூழலை மையமாக கொண்ட இந்த படம் ஒரு சிறுவர் மீதான பாலியல் வன்முறை, அது குடும்பங்களிலும் சமூகங்களிலும் ஏற்படுத்துகின்ற தாக்கங்கள், அதை கையாள்வதற்கு தேவையான புரிதல் ஆகியவை தொடர்பான சமூக விழிப்புணர்வை சொல்லுகின்ற ஒரு படமாக இந்த படத்தை இயக்குனர் அவர்கள் வடிவமைத்திருக்கின்றார்.